நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும். விநாயக பெருமானை நினைத்து 7 நாட்கள் இதை செய்தால் போதும் நடக்க முடியாத காரியங்களும் நடக்கும். விநாயகர் எளிமையான கடவுள், பல பேருக்கும் விருப்பமான கடவுள். இவருடைய வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்றது நம் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். விநாயக பெருமான நம்பிக்கையோடு வழிபாடு செய்து என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை அவர் உடனடியாக நடத்தி கொடுப்பார். விரதம் எதுவுமே இருக்காம அதிக செலவு செய்யாம எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்தாலே விநாயக பெருமானுடைய அருளால் நாம வைத்த வேண்டுதல் நிறைவேறும். விநாயக பெருமானை நினைத்து தொடர்ந்து 7 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்து வந்தா அது வேகமா பலன் கொடுக்கும். பணம், வேலை, ஆரோக்கியம், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு எதை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்தாலும் நிச்சயமா உங்க கைக்கு பலன் கிடைக்கும். எப்படி இந்த பரிகாரம் செய்யணும், எந்த முறையில் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், அது குறித்த தகவலை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால பதிவை முழுவதுமா பார்த்து முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்பதான் நாம போடக்கூடிய இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேஷனா வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து எல்லா தகவலையுமே தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து கமெண்ட் செக்ஷன்ல ஓ விக்ன விநாயகா போற்றி அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் பதிவிட்டுருங்க. விநாயக பெருமான் முழு முதல் கடவுளானவர். எந்த காரியத்தையும் விநாயக பெருமானை வணங்கிட்டு செய்தா எந்த தடையும் ஏற்படாம அந்த காரியம் நிச்சயமா வெற்றிகரமா முடியும் அப்படின்றது நம்பிக்கை. இதனால எந்த ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பாகவும் விநாயகர் பூஜை செய்யறத நாம வழக்கமா வச்சிருக்கோம். சுப காரியங்கள் மட்டுமல்லாம பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள், பரிகாரங்கள் இப்படி எதை செய்தாக இருந்தாலும் விநாயக பெருமான நாம மனதார வணங்கிட்டு குலதெய்வத்தை மனதில் நினைச்சு வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அந்த காரியத்தை நாம செய்ய தொடங்குவோம். அப்படி செய்யறப்போ அது நிச்சயமா வெற்றிகரமா முடியும். நம்மளுடைய பிரார்த்தனையும் விரைவில் நிறைவேறும் அப்படின்றது மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. பொதுவாகவே விநாயகரை வழிபாடு செய்தா தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விநாயக பெருமான வேண்டி ஒரு குறிப்பிட்ட ரொம்பவும் எளிமையான பரிகாரத்தை நம்ம வீட்டிலிருந்தே தொடர்ந்து 7 நாட்கள் செய்து வந்தாவே நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாம் நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த விஷயம், அதாவது ஏதாவது ஒரு செயல் தொடங்கி அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் பாதியிலேயே கைவிட்டிருப்போம், நம்பிக்கை இழந்து போயிருப்போம், அந்த விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பலருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை நிகழ்த்திய அற்புதமான ஒரு எளிமையான பரிகாரம். இதை முழு நம்பிக்கையோடு செஞ்சு முடிக்கிறவங்களுக்கு விநாயக பெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வேண்டுதல் நிறைவேற இந்த பரிகாரம் நாம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இந்த பரிகாரம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியோ மற்ற வேலைகளை தொடங்குறதுக்கு முன்னாடியோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது உங்க வீட்டு பூஜைகளில் இருக்கக்கூடிய விநாயகருடைய திருவுருவப்படம் இருந்ததுன்னா அந்த படம் எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா சிலை எடுத்துட்டு ஒரு தனியாக ஒரு மணப்பலகை எடுத்து அந்த மணப்பலகை மேலே விநாயகர் பெருமானுடைய திருவுருவப்படத்தையோ சிலையோ நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வாசனை மிக்க பூக்கள் எது கிடைத்தாலும் அந்த பூக்கள் வைத்து விநாயகர் பெருமானுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். மஞ்சள் குங்குமம் எல்லாம் விநாயகர் பெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு வச்சுருங்க. அருகம்புல் கிடைத்தது அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. கிடைக்கலினாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களை வைத்து நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிறோங்க. அகல் விளக்கு இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு எடுத்துட்டு அந்த காமாட்சி விளக்கில் நெய் விட்டு பஞ்சுத்திரியோட நாம் வெட்டி வேரையும் கொஞ்சம் சேர்த்து வெட்டி வேர் எடுத்துக்கணும். அந்த வெட்டி வேரை நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பஞ்சுத்திரி கூடையே நல்லா திரித்து அதை நாம் இந்த நெய்யில் தீபத்தில் வைத்து தீபம் திரி போட்டு திரியாக தீபம் ஏற்ற போகிறோம். அதாவது பஞ்சுத்திரியோட வெட்டி வேரையும் சேர்த்துக்கிட்டு நாம் தீபம் ஏற்ற போகிறோம். எந்த ஒரு தெய்வத்தை நினைத்தும் இந்த வெட்டி வேரை வைத்து நாம் தீபம் ஏற்றினா நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும். இதுக்கு வெற்றி வேர் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யக்கூடிய சக்தி இந்த வெற்றி வேருக்கு இருக்கு. தெய்வீக சக்தியை ஈர்க்கும் தன்மை கொண்டதுதான் இந்த வெற்றி வேர். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஓம் கணபதி
கணபதியே நமக அப்படின்ற இந்த விநாயகர் மந்திரத்தை ஒரு 108 முறை மனதார சொல்லி வழிபாடு வந்து செய்யணும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் வந்து செய்யணும். முதல் நாள் வழிபாட்டை துவங்கும் போது ஊசி நூல் எடுத்து ஒரு ஏலக்காயை எடுத்து நீங்கள் என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை மனதில் நினச்சிக்கிட்டு கோர்க்கணும், ஒரே ஒரு ஏலக்காய். 2வது நாள் இதே போல் வழிபாடு வந்து செஞ்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை நினைத்து 2வது ஏலக்காயை அந்த ஊசி நூலில் வந்து கோர்க்கணும். இப்படி 7 நாட்களும் 7 ஏலக்காய் வந்து கோர்த்து அதை மாலை போல கட்டி விநாயகர் பெருமானுக்கு நம்ம வந்து போடணும். இதை மாற்றணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. எப்போதுமே நீங்கள் உங்கள் வீட்டு விநாயகர் படத்துலையோ இல்லை விநாயகர் பெருமானுடைய சிலைகளையோ அப்படியே நீங்கள் வந்து வச்சுருக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. இந்த மாதிரி இப்போ 7 நாள் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா எத்தனை முறை மறுபடியும் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்க்குறீங்க. இப்போ இந்த முறையில் விநாயகர் பெருமான வழிபாடு செய்தால் அந்த 7 நாள் முடிவுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நாம் இந்த வழிபாடு வந்து செய்கிறோம். அந்த 7 நாள் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேற போகுது அப்படின்னு ஏதாவது ஒரு சமிக்கை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஒரு ஏதாவது ஒரு வேண்டுதல், செகண்ட் வேண்டுதல் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நினைத்து இந்த பிரார்த்தனையை மறுபடியும் 7 நாட்கள் தொடர்ந்து வந்து செய்யலாம். அப்படி செய்கிறப்போ ஏற்கனவே விநாயகருக்கு ஒரு ஏலக்காய் மாலை நம்ம வந்து போட்டுருக்கோம்ல, அந்த ஏலக்காய் மாலையை எடுத்து கால்படாத இடத்திலோ இல்லைன்னா ஓடுற நீரிலோ நீங்கள் கொண்டு போய் தண்ணியில் ஆற்றுலையோ குளத்துலையோ நீங்கள் வந்து போட்டுடலாம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் 7 நாள் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம்ல, அந்த 7 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏலக்காய் அப்படின்ற பட்சத்தில் 7வது நாள் 7 ஏலக்காய் இருக்கும். அந்த ஏலக்காய் மாலையை விநாயகருக்கு வந்து நம்ம வந்து போடணும். ஏலக்காய், வெற்றி வேர், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தியையும் வெற்றிகளையும் நல்ல விஷயங்களையும் இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதோடு விநாயகர் பெருமானுடைய அருளும் வந்து சேரும் போது நிச்சயமாக நாம் எதற்காக வேண்டுதல் வைத்தோமோ அது நிச்சயம் நடக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான அற்புதமான அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய தாந்திரிக பரிகாரம். இந்த பரிகாரத்தை கைவிடாமல் விநாயகர் பெருமானின் மீது நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களையும் விநாயகர் பெருமான் வந்து கைவிட மாட்டார். ஆனால் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். 7 நாட்களும் எந்த நாளில் நீங்கள் தொடர்ந்து அந்த வழிபாடு வந்து செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இந்த வழிபாடு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த 7 நாளும் அதே நேரத்தை நீங்கள் வந்து கடைபிடிங்க. இப்போது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் காலை நேரத்தில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. மாலை 6 மணிக்கு மேலே கூட நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம். 7 நாளும் அந்த சேம் டைம் நீங்கள் வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப வந்து சிறப்பாக வந்துட்டு இருக்கும். இல்லை அந்த மாதிரி எங்களால் ஒரு குறிப்பிட்ட டைம்லலாம் செய்ய முடியாதுன்னா 7 நாளும் தொடர்ந்து உங்களுக்கு வசதியான நேரத்தில் நீங்கள் செய்கிறது சிறப்பு. முடிந்தவர்கள் ஒரே டைமை வந்து கடைபிடிப்பது ரொம்பவே வந்து சிறப்பு. நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்லதே வந்து நடக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் வெற்றிவேர் தீபம் பற்றி ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் அது கூடவே இப்போ ஆடடாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காயையும் வைத்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும், விரைவான பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூட்சமமான தாந்திரிக பரிகாரம். அனைவரும் செய்து விநாயகர் பெருமானின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.